யூஜியிலிருந்து இப்போ பிஜி வரைக்குமே நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலில் நிறைய இடத்துல நான் வந்து ப்ரெசென்டேஷன் பண்ணியிருக்கேன். சில ஒரு டைம் ப்ரெசென்டேஷன் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, அப்படி என்னதான் ப்ரெசென்டேஷன் பண்ணுறீங்க, இந்த ப்ரெசென்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்ட டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எந்த கான்ஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதில் 3 டிவைட் பண்ணுவாங்க. ஒன்று அகாடமிக்ஸ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அகாடமிக் செக்ஷனில் வரக்கூடியதான் இந்த சயின்டிஃபிக் பேப்பர் ப்ரெசென்டேஷன் அண்ட் சயின்டிஃபிக் போஸ்டர் ப்ரெசென்டேஷன். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, போஸ்டர் ப்ரெசென்டேஷனை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு நோவல் ஐடியாவாக இருக்கலாம், இல்லை ஒரு கான்செப்ட், அப்படி இல்லைனா ரீசெண்டாக எவிடன்ஸ் பேஸ்டில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை, இல்லை ஒரு அவேர்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், அப்படி இல்லை நீங்கள் பண்ண ஒரு ரிசர்ச் ஸ்டடியை அழகாக போஸ்டரை டிசைன் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறது தான் இந்த போஸ்டர் ப்ரெசென்டேஷன். அண்ட் போஸ்டர் ப்ரெசென்டேஷன் இருக்கிற பெரிய ஒரு டாஸ்க்கே அதை ப்ராப்பராக டிசைன் பண்ணுறது தான். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி கண்டென்ட் ரொம்ப ப்ரிசைஸாக கன்சைஸாக இருக்கணும். வந்துட்டு பேராவாக ரொம்ப டெக்ஸ்டாக இல்லாமல் இமேஜஸ், டேபிள்ஸ், கிராஃப்ட்ஸ் மூலமாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதான் அதில் இருக்கிற ஒரு பெரிய டாஸ்க்கே. இம்பார்ட்டன்ட்லி ஒரு லேமன் வந்து அந்த போஸ்டரை வந்துட்டு பார்த்தா கூட they need to understand the concept. அதான் இதில் இருக்கிற பெரிய ரிஸ்க். இந்த போஸ்டர் 2 விதமாக ப்ரெசென்ட் பண்ணலாம். ஒன்று இ போஸ்டராக ப்ரெசென்ட் பண்ணலாம், இல்லை நம்ம ஹார்ட் காப்பி எடுத்து ஃப்ளெக்ஸ் மெட்டீரியலாகவும் ப்ரெசென்ட் பண்ணலாம். பேப்பர் ப்ரெசென்டேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ண ரிசர்ச்சை தான் நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும். இட் மேபி அப்சர்வேஷன் ஸ்டடி ஆர் கேஸ் ஸ்டடி, இல்லை ஒரு ரேண்டமைஸ் கண்ட்ரோல் டெலாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ரிவ்யூவாக கூட நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ பேப்பர் ப்ரெசென்டேஷன் வந்து பிபிடி ஃபார்மெட்டில் தான் நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்லைட்ஸில் வந்து ஸ்டார்டிங் வித் இன்ட்ரடக்ஷன்லேருந்து ரெஃபரன்ஸ் வரைக்குமே கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பேப்பர் ப்ரெசென்டேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ எந்த கான்ஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அந்த கான்ஃபரன்ஸை பொறுத்து அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த கான்ஃபரன்ஸோட தீமை பொறுத்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சென்னையில் பண்ண ஒரு கான்ஃபரன்ஸோட தீம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் தான். ஸோ அப்போ நான் பண்ணக்கூடிய பேப்பர் ப்ரெசென்டேஷனாக இருக்கலாம், இல்லை போஸ்டர் ப்ரெசென்டேஷன் ஸ்ட்ரோக் ரிலேட்டட் தான் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி we need to identify. எடுத்த உடனே நேஷனல் லெவலில் தான் பண்ணணும், பெரிய கான்ஃபரன்ஸில் தான் போய் பண்ணணும்னு கிடையாது. உங்கள் காலேஜை சுற்றி இருக்கிற ஏதாவது ஒரு கான்ஃபரன்ஸில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டம் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இத்தனை ப்ரெசென்டேஷன் பண்ணுறதால என்ன ப்ரோஜனம் இருக்குது, என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு யோசிக்காம கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா யூட்டிலைஸ் பண்ணி வைஸாக நம்ம பண்ணுறது மூலமாக தான் நம்ம சக்ஸஸே அதில் இருக்கும். ஸோ வின்னிங் ஆர் லூசிங்ன்றது செகண்டரி மட்டும் தான். ஸோ பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நம்ம ப்ரெசென்டேஷன் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு நிறைய ஸ்கில்ஸை நம்ம வந்து டெவலப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டேஜ் ஃபேர் இல்லாமல் போகும், ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் ஸ்கில், பாடி லாங்குவேஜ், ஆட்டிடியூட், இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ எம் ரெடி டு கைட் அண்ட் tutor you in this presentation. So if anyone need any help or guidance, you can directly DM me and I'm happy to guide you in this. So until then, stay tuned and keep following and keep supporting. Thank you for watching.